கொனிச்சிவா அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி ஆகணும். என்னென்னா, நான் ஒரு மாதமாக வீடியோ போடலை. யாராச்சும் வந்து கேட்டிங்களா, ப்ரோ என்ன ஆச்சு, அது காப்பிரைட் இஷ்யூவா, என்ன ஆச்சுன்னு யாராச்சும் வந்து கேட்டிங்களா? ஒருத்தர் வந்து கேட்டார். அவர் யாருன்னா ஸ்பைடி கமெண்ட்ரி ப்ரோ. அவர் வந்து ப்ரோ என்ன ஆச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமானு அந்த ஒரு மனுஷன் வந்து கேட்டார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை ப்ரோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு தான் வீடியோ போடுறேன்னு. நீங்களும் யாரும் கேட்கல. ஸோ நான் அப்படியே சேனலை மூடிட்டு போயிடலாம்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா திங்க் பண்ணி பார்த்தேன், இவருக்கு நம்ம காண்டாக்ட் இருக்குது, அதில் வந்து கேட்டிருக்காரு. ஸோ எத்தனை பேர் இப்படி காண்டாக்ட் இல்லாமல் வந்து கேட்காம இருந்துப்பிக்கணும்னு யோசித்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு இந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லொஜிக்கலான கேள்வி கேட்கலாம், யூடியூப்லேயே அந்த காமெண்ட் அடிச்சுக்கலாம், அப்புறம் என்ன ஆச்சுன்னு எவனுமே கேட்கல. இட்ஸ் ஓகே. ஓவராக பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ கண்டென்ட் நான் மறுத்து ஓகே சொல்லிடுறேன். ரீசனாக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பால் ரன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆனிமி. இது பார்த்தீங்கன்னா ஜோஜோ சீரிஸுடைய பார்ட் 7 இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆனிமி எப்படி இருந்துச்சு, இதுக்கான தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு, ஸோ அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படி படம் நல்ல ஆனிமி பார்த்துனா கான்டென்ட்ஸ்லாம் பெற்றுக்குள்ளே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே இல்லாமல் ஓகே, ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆனிமி பற்றின இந்த ஒரு மேட்டரை சொல்லி ஆகணும். இந்த ஜோஜோ சீரிஸுடைய பார்ட் 7 தான் இந்த ஸ்டீல் பால் ரன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த பார்ட் 7 பார்க்கணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட யூனிவர்ஸ். இந்த பார்ட் 7 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரீபூட் மாதிரி, இது வந்து வேறு யூனிவர்ஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்காமலே இது ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து தான் இதை பார்க்கணுமென்ற எந்த வித அவசியமும் கிடையாது. ஸோ கைஸ், இதுலேருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் அப்போ போய்த்து அந்த ஓல்டு பார்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, பேக் டு த டாபிக். இந்த ஆனிமியோடைய ரிவ்யூவை பார்த்துடலாம். இந்த ஆனிமியோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா 1890s காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் நடக்குது. அது பார்த்திங்கன்னா குதிரை பந்தயம் தான். பட் அதில் நீங்கள் வந்து எப்படி வேணால் ஓடிக்கலாம். குதிரை யூஸ் பண்ணி ஓடிக்கலாம், காலால் ஓடிக்கலாம், கார் கூட யூஸ் பண்ணி ஓடிக்கலாம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ரேஸ் வைக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜோனி ஜோஸ்டார் இருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் இவர் வந்து ஒரு ஃபேமஸான குதிரை பந்தய வீரர். பட் அதுக்கப்புறமா ஒரு சில ஆக்சிடென்ட் காரணமாக பார்த்தீங்கன்னா இவருக்கு இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த உணர்ச்சியும் இல்லை, அவர் நடக்க மாட்டார், வீல் சேரெலாம் இருப்பாப்புல. கிட்டத்தட்ட தோலா படம் நான் வச்சு மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் கழுத்து கீழே இவருக்கு இடுப்பு கீழே, தட்ஸ் ஆல். அப்படி இருக்கும்போது இவரால் வந்து இப்படிலாம் போக முடியலன்னு ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கைரோசெப்பிள்னு ஒருத்தவன் வராப்பில். அவன் கையில் பார்த்தீங்கன்னா 2 பால் இருக்கும், ஸ்டீல் பால். அந்த 2 பால் ஒரு பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனி தொடுறாரு. தொட்ட அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எலும்பி நிற்கான். அதாவது வந்து அவன் காலால் வந்து எலும்பி நிற்கான். திடீர்னு வந்து கீழே இருந்துடுறான். ஸோ அப்போ அவன் ரியலைஸ் பண்ணுறான், அந்த போலில் ஏதோ பவர் இருக்குது, அதை நான் தொட்டதுக்கப்புறம் கால் வேலை செய்யுது. அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு வந்து தள்ளப்படுறான். அந்த கைரோசெப்பிளி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு குதிரை பந்தயத்துக்கு வந்து ஒரு நபர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குதிரை பந்தயத்துக்கு போக அந்த போலை பற்றி எப்படி தெரிஞ்சு ஆகணுன்றதுக்காக நம்ம தலைவனும் அந்த வேலை செய்யாத காலை வச்சுட்டு குதிரை பந்தயத்துக்கு போகிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய செம்மையான ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பால் ரன் ஸ்டோரி சொல்லும்போது நான் சிங்கிள் மீனிங்லாம் சொன்னேன். உங்களுக்கு டபுள் மீனிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு கிடையாது. இந்த அனிமேல எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறேன். பிடிக்காத ஒரு விஷயந்தான் இந்த ஆனிமே ஃபெஸ்டிவ் எபிசோட் மட்டும் ரிலீஸ் பண்ணது. மொத்த சீசனை ரிலீஸ் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்துக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. சொல்லப்போனால் ஃப்ரீ இருந்தாலும் நாளைக்கு மை அனிமி லிஸ்ட்டில் நம்பர் 1ல் இருந்துச்சு. பட் இந்த ஒரு அனிமி பார்த்தீங்கன்னா இப்போது நம்பர் 1ல் இருக்குது, அந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறமா. ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குது அந்த எபிசோட். ஸோ பார்க்காங்க போய் பாருங்கள். ஸோ என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, எல்லாம் பிடிச்சிருந்துச்சு ஒன்று நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பிடிச்சி போன விட மாதிரி கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னுக்கு பார்த்த அனிமேஸ்லேயும் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு குதிரை ரேஸ் அண்ட் அதில் நடக்கக்கூடிய ஃபன்னான விஷயங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர், ஸோ அவங்களுக்கு சுற்றி நடக்கிற ஸ்டோரிஸ் என்ன நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபன்னான ஒரு அனிமையாக தான் இது இருக்குது. நான் இந்த வருஷம் பார்த்ததுலேயே ரொம்ப ஃபன்னான ஒரு அனிமே எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோஜோ இந்த ஸ்டீல் பால் ரன் தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் நல்லாவே அனிமேட் பண்ணியிருக்காங்க, குறை சொல்லும்படி எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் இருப்பாங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் ஓட மாட்டான், வெறுங்காலில் ஓடுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுவாசிகள் அந்த ஒரு ட்ரைபை சேர்ந்த ஒரு மக்களில் சேர்ந்து வந்த ஒருத்தனை தான் அவனை காட்டியிருப்பாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோனிக்கு பார்த்தீங்கன்னா கால் வேலை செய்யாது. நம்மளுடைய கைரோசெப்பிளிக்கு பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசமான ஒரு பால் இருக்கும், அதை வச்சு தலை விற்று காட்டிட்டு இருப்பான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் பேர் வந்து டியோன்னு நினைக்கிறேன், டியோ தான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு
எப்படி சொல்கிறேன், ஒரு பெர்ஃபெக்டான ஒரு குதிரைப்பந்தய வீரன். அவன் வந்து நல்லா வித்தை காட்டிகிட்டு இருப்பான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வருவார். அவர் பேர் மறந்து போச்சு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லக் தான் அவருடைய மெயின் பவர்னு சொல்கிற மாதிரி லக்கை வச்சு வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாப்புல. இப்படி நிறைய கேரக்டர்ஸ் வந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா டிஃப்ரெண்டான கேரக்டர், பட் ஒரு காமனான குதிரை பந்தயத்தில் பங்கெடுத்து ஒரு நல்லா ஃபன்னாக கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த ஸ்டோரியை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த அனிமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன விடயங்களை நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த அனிமே பற்றி சொல்லணும்னா ஒரு பக்காவான ஒரு ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த ஜோஜோ பிசார் அட்வென்ச்சருடைய இந்த ஸ்ட்ரீட் பால் ரன். எனக்கு இதனுடைய ப்ரீவியஸ் பார்ட்டை பற்றி தான் தெரியல. ஆனால் இந்த பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன், ஒரு அனிமியோடைய ஒரு ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எபிசோட் தான். ஏன்னா ஃபஸ்ட் எபிசோட் நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் விரும்புவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பால் ரன் வந்து நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மை அனிமே லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இப்போ இந்த அனிமே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டீல் பால் ரன்னுடைய ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 10/10. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலையா, போய் பாருங்கள். ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அடுத்தடுத்த எபிசோட் வந்து எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அனிமையோட தமிழ் டப்பிங் பற்றி பேசிடலாம். நான் இதை வந்து தமிழ் டப்பிங்லாம் பார்த்தேன், ஓகேவா. ஸோ பார்த்த வரைக்கும் தமிழ் டப்பிங்கும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நாம் இதுக்கு முன்னாடி அனிமேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோல் ஒன்று பண்ணியிருப்பாங்க, இல்லை ஜியோ ஹாட்ஸ்டார் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா அனிமே டைம்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வாட்டி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இறங்கி ஒரு தமிழ் டப்பிங் சீரிஸ், தமிழ் டப்பிங் அனிமே சீரிஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி கூட லோஸ்ட் இன் ஸ்டார்லைட்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கொரியன் மூவி. பட் இருந்தாலும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்படி ஒரு ஜாப்பனீஸ் அனிமையை வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ இதுக்கு நம்ம சப்போர்ட் நல்லா கொடுத்தோம்னா எதிர்காலங்களில் இன்னும் நிறைய தமிழ் டப்டு அனிமேஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸும் பார்த்திங்கன்னா தாறுமாற டப் பண்ணியிருந்தானுங்க. நம்ம ஹீரோவான ஜோனிக்காக இருக்கட்டும், டிஓக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்க்க செதுக்கியிருக்காங்க. சொல்லப்போனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு சீரிஸ் ஏதோ டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது டப்பிங் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அனிமேலையும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ டப்பிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. டப்பிங்கான ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 10/10 தான். பிகாஸ் இதில் வந்து அந்த காமெடி டைலாக்ஸ் இருக்குல்ல, அதில் தமிழுக்கு மாற்றும் போது ஒரு சிலங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் இதில் வந்து தமிழில் கூட அந்த காமெடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ தமிழ் டப்பிங் கூட இந்த இடத்துல நல்லா வந்து ஒர்க் ஆகிருக்கு. இந்த வருடம் ரிலீஸ் ஆன அனிமேஸ்லேயே ஒரு கோட்டஸ்டான அனிமையாக வந்து நான் ஸ்டீல் பால் ரன் சொல்லுவேன். ஸோ அப்கமிங் எபிசோடும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அனிமே கோட்டான அனிமையாக தான் மாறும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபெஸ்ட் எபிசோட் பார்த்தின அதை வச்சு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் எபிசோட் முக்கியமாக இருந்தாலோ மோசமாக இருந்தாலோ அந்த ரிவ்யூ வீடியோ மாதிரி ரோஸ்ட் வீடியோ அப்கமிங்கில் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பால் ரன் அனிமையுடைய ஃபெஸ்ட் எபிசோட் பார்த்து என்னோட கருத்துக்கள். ஸோ ஓவராக பேச வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நான் தப்பாக சொல்லாமல் விட்டுருந்தாலோ அதை வந்து மன்னிச்சுக்கொள்ளுங்கள். அதை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிச்சுக்கொள்ளுங்கள். உங்களோட ரிவ்யூ வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. டெலிகிராம் பக்கம் போகாமல் ப்ளீஸ் நெட்ஃப்ளிக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே எல்லாம் அண்ட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிவிட்டு பார்த்துக்கொள்ளுங்கள். அண்ட் டேர் கைஸ், வரட்டா, சைனோரா.